அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். மகாதேவன் கொடுக்கும் விருந்து. இயேசுவே, இன்றைக்கு திருவிருந்து வாரம் சபையுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்னவென்று சிறு பிள்ளை கேட்டால் கூட இந்த வார திருவிருந்து வாரம் என்று சொல்லுவார்கள். எங்கள் சபைக்காகவே நீ கொடுத்த இந்த வசனத்திற்காக மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிற அழைப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே வைத்திருக்கிற ஆழங்களை, ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருகிறாக. மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, என் இருதயத்தின் நிறைவு வெளியே வராதபடிக்கு, ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படத்தக்கதாக. வார்த்தை வெளிப்படுமானால் இருதயங்கள் கொழுந்துட்டு எரியுமே. வசனங்கள் வெளிப்படும் பொழுது எல்லாருடைய இருதயமும் உயிர் மீட்சி அடையட்டும் கர்த்தார். எல்லா தூக்க மயக்கம், நீர் விசாரம், எங்கேயோ யோசிக்கிற யோசனைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். ஆராய்க்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத வான மண்டல பொல்லாத சக்தியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பிப்பீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னொரு விஷயம் கூட, வெளிப்படுத்தல் 19:18 வாசிக்க கேட்கலாம். மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு, மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். அப்ப கூப்பிடுவதற்கு சில ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். மகாதேவன் கொடுக்கும் விருந்து. இன்னைக்கு யாரு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திருவிருந்து வாரம். என்ன வாரம் இது? திருவிருந்து வாரம். மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கூப்பிடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் யார்? இந்த மகா விருந்து என்று தேவனுடைய இந்த ஆவிக்குரிய அர்த்தம், தேவன் யாருக்கு இந்த விருந்தை கொடுக்க அவர் கூப்பிட்டார். அந்த விருந்துடைய தன்மை என்ன? சில விருந்து கொடுப்பார்கள், நான் வெஜிடேரியன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அல்லது பிரிஞ்சி, அல்லது ஒயிட் ரைஸ், அல்லது வேற டிஃபன் ஐட்டம். இப்படி அவர்களுக்கு சில விருந்துகள் உண்டு. நான் கர்த்தருடைய வேதத்திலேயும் விருந்து என்று சொல்லப்பட்ட இருக்கிற இடத்திலே நான் உற்று நோக்கி பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் விருந்து கூப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். ஏசாயால ஒரு வசனம் உண்டு. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது எனக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஏசாயா நினைக்கிற 25ஆம் அதிகாரம் பாருங்கள், 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இந்த சபையிலே மகாதேவன் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இன்னும் ஆயத்தமாக விருந்து, கொஞ்சம் பொறுங்க, விருந்து ரெடி ஆகி இருக்குது, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடுங்க.
இந்த சபையிலே சேனைகளின் கர்த்தர் ஒரு விருந்தை ஆயத்தம் படுத்துகிறார். அது கொழுமையான பதார்த்தங்களும், அது எப்படிப்பட்ட விருந்தா? கொழுமையான பதார்த்தங்களும், பழமையான திராட்சரசமும், பழமையான திராட்சரசமும், ஊனும் நிலமும் உள்ள பதார்த்தங்களும், ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும், தெரிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். நிறைந்த விருந்தாயிருக்கும். கொழுமையான செழுமையான ஊனும் நினமும் கொழுப்பும் எல்லாம் நிறைந்த ஒரு விசேஷித்த விருந்தை கர்த்தர் ஆயத்த பண்ணுகிறார். இந்த மலையிலே, இந்த சபையிலே ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்த பண்ணுகிறார். மகாதேவன் கொடுக்கும் விருந்து. யாருக்கு விருந்தை கொடுக்கிறார்? திருமணமானவர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள், வீட்டுல சொந்த பந்தங்கள் கூப்பிட்டு. ஆனா மகாதேவன் இன்னைக்கு நம் அனைவருக்கும் ஒரு விருந்தை கொடுக்க போகிறார். அவர் அழைக்கிறார், மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள். இந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து? வசனம் சொல்கிறது, விருந்து சந்தோஷத்துக்காகத்தானே. விருந்து சந்தோஷத்திற்கென்று கொடுக்கப்படும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். அப்ப துக்கத்துக்காக அல்ல, துக்கத்துக்காக அல்ல. இன்னைக்கு நீ கூடி வந்திருக்கிறாய், துக்கத்திற்காக கத்தனை கொண்டு வரல. விருந்து சந்தோஷத்துக்கு தான். உன்னை கத்த எப்படி யாரு துக்கப்பட்டு வந்திருக்கிற உன்னை எப்படியாவது சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த விருந்து என்று சொல்லும் பொழுது நான் வேதத்திலே பார்த்தேன், பெரிய விருந்து, பலி விருந்து, நித்திய விருந்து, ரா விருந்து, அன்பின் விருந்து. இது அனைத்தும் நம்ம வேதத்தில் எழுதப்பட்டது. எத்தனையோ விருந்துகள் இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த 5 விருந்தும் ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்தியது. நீங்க பாருங்கள், முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து, ஆதியாகமம் 21:8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பெரிய விருந்து பண்ணினான். யாருக்கு? வளர்ந்தவர்களுக்கு வளர்ச்சி. பால் மறந்த பிள்ளை, குழந்தைகளுக்கு அல்ல. இன்னைக்கு குழந்தை தானே, கைப்பட்டா கால்பட்டா தொட்டா சினிக்கிதான். கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம், பாட கொடுக்கா கட்டி குற்றம், ஜெபிக்க கொடுக்கா கட்டிய குற்றம், உடனே கோச்சிக் கொள்வார்கள். ஆனா பெரிய விருந்து யாருக்கென்றால் வளர்ந்தவர்களுக்கு அல்லது பால் மறந்தவர்களுக்கு. பாலையே குடிகளுக்கு அல்ல, புஷ்டியுள்ள ஆகாரத்தை புசிக்கிறவர்களுக்கு. வசனம் சொல்கிறது, ஞான பாலின் மேல் புதிதாய் வளரும்படிக்கு, புதிதாய் வளரும்படிக்கு ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று 1 பேரில் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்க வேண்டாம், அதல்ல குறிப்பு. நமக்கு வளர்கிறவர்களுக்குத்தான், வளர்ச்சி அடைகிறவர்களுக்குத்தான் இந்த பெரிய விருந்தை கர்த்தர் ஆயத்தப்படுகிறார். பெரிய விருந்து பண்ணினான் என்று சொல்லும் பொழுது, பெரிய விருந்து என்றால் யாருக்கு? வளர்கிறவர்களுக்கு, அது வளர்ச்சி அடைகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ வளர வேண்டும். இன்னும் நீ பால் குடிக்க கூடாது. பால் மறந்த நாளிலே, பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் ஈசாக்குக்காக
பெரிய சாதனை விருந்து அல்ல. அப்ப பெரிய விருந்து யாருக்கு என்றால் வளருகிறவர்களுக்கு. தேவ பிள்ளையே, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்க வரப்பெயருடைய வாழ்க்கையிலே நம் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார். உடைய வளர்ச்சி குன்றி போய் இருக்கிறதா, வளராமல் குன்றி இருக்கிறதா, அல்லது நீ கிறிஸ்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இருக்கிறதா என்று ஆராய்ந்திருப்பார். இந்த பெரிய விருந்து என்று சொல்லிக்கும் பொழுது ஈசாக்குக்காக பெரிய விருந்தை ஆபிரகாம் கொடுத்தார். ஆனால் ஈசாக்கு ஒரு விருந்தை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார் பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27 30 முடிய நேரம் இல்லாததினாலே 27 வாசித்த பிற்பாடு 29 30 வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். யார் வந்திருக்கிறது? இப்ப ஈசா கிட்ட பகைத்தவர்கள், துரத்தினவர்கள், அவனுடைய இடத்தை அபகரித்தவர்கள். அபகரித்த கூட்டம், பகைத்த கூட்டம், வெறுத்த கூட்டம், துரத்தி அடித்த கூட்டம் இப்ப வந்திருக்கிறது. வந்தவனை கேட்க, நீ ஏன் எதுக்காக வந்தீங்க? வந்தவங்களை அவன் வெறுமையை அனுப்பல. 29 30 நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல துரத்தினார்கள், வெறுத்தார்கள், பகைத்தார்கள். ஆனா எப்படி? நல்லது செய்வது போல, நன்மை செய்யறது போல. நான் அடிக்கிற போல அடிக்கிறேன், நீ அயிர போல அடி. நான் நன்மை செய்தது போல, நான் ஒரு சமாதானமாய் அனுப்பிவிட்டது போல, நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை பார்க்கிறார்கள். இவனை விரோதித்தோம், இவனை துரத்தினோம், இவன் வெட்டின துறவுகளை அபகரிச்சோம். நீ இந்த ஊரை விட்டு போயிடு, இந்த ஊர் உனக்கு செட் ஆகாதுட்டு நன்மை சொல்கிறது போல வெளியே துரத்திட்டார்கள். ஆனா வசனம் சொல்கிறது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவன் அவர்களுக்கு. இன்றைக்கு நமக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு, நம்மை பகைக்கிறவர்களுக்கு, நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நிச்சயம் நம்மை தேடி வரும் பொழுது அவர்களை கசந்து கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுக்க. காரணம், உம்மோடு உடன்படிக்கை பண்ண வந்தோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உடன்படிக்கை இருக்கு. கர்த்தரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கையிலே நீ இருப்பாயானால். இன்னொரு வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21 22 23. இஸ்ரவேலின் ராஜா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21 22 23. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது, ராஜா விரோதிகளை கண்ட பொழுது எலிசாவை பார்த்து, எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். வெட்டி போடலாமா என்று கேட்டான். வெட்டிடு இல்ல. 23ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி, பெரிய விருந்து. எலிசாவை தான் பிடிச்சு இப்ப வந்திருக்கிறார். எலிசாவுடைய தலை எடுத்துதான் வந்தது இந்த கூட்டம். அந்த ராஜா எலிசா அவன் தலை எடுத்துட்டு வாங்க. ஆனா இந்த எலிசா செய்கிறார், அவர்களுக்கு
பெரிய விருந்தை பண்ணி பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அப்ப இன்றைக்கு நம்மை வெட்ட வரவங்களே, குத்த வரவங்களே, முதுகுல குத்துறவங்களே, நம்மளை பகைக்கிறவங்களே, நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களே, நம்மை துரத்துறவங்களே, எல்லாருக்கும் நம்ம செய்ய வேண்டியது அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும். ஆவிக்குரிய ரகசியம் பெரிய விருந்து என்றால் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி. நீ வளர்ச்சி அடைந்தாலே போதும், எப்படிப்பட்ட விரோதிகளையோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும், சமாதானம் ஏற்றுக்கொள்ளும். அவரோட கசப்பு இல்லாமல் வைரக அன்பாய் பேச கர்த்தர் நமக்கு ஒரு விருந்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த திருவிருந்து நேரத்தில் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்திருக்கீங்க. அந்த பெரிய விருந்து வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த பெரிய விருந்தினாலே வருகிற நன்மையை பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து, பெரிய விருந்தை செய்து நாடுகளுக்கு சலகரணை உண்டாக்கி ராஜஸ்ரீக்கு தக்கதாக வெகுமானங்களை கொடுத்தான். என்ன கொடுத்தானா? வெகுமானங்கள். உனக்கு ஒரு வெகுமானத்தை கர்த்தர் கொடுக்க. இந்த பெரிய விருந்து உனக்கு விசேஷித்த வெகுமானங்கள். ஒரு வெகுமதி அல்ல, வெகுமானங்கள். எல்லா வெகுமதியை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நான் ஒன்றே ஒன்று, நீ வளர ஆரம்பித்து விடு. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. கிறிஸ்து பூரண புருஷராக வரைக்கும் வளருங்கள். இன்னும் சின்ன குழந்தை தானே வேண்டாம், சைல்டிஷ் நமக்கு வேண்டாம். ஐயோ, குழந்தை தனமாக இருக்கிறாங்க, குழந்தை போல இருங்கள். குழந்தையா இருக்காது, குழந்தை போல மறக்க, மன்னிக்க, விளையாட. நீ தச்சின உள்ள வரட்டும், இன்னைக்கு ஆடி பாடி தூக்கி சொல்லுங்க. குழந்தைங்க வந்துட்டான். அப்படின்னாலே கர்த்தர் பெரிய விருந்து நமக்கு ஒரு வெகுமானத்தை கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் நல்ல ஒரு வெகுமதியை கர்த்தர் கொடுத்து அனுப்பப்பட்டார். அதே சமயத்திலே தேவனிடத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இந்த பெரிய விருந்து உனக்கு வெகுமானங்கள் கொடுக்க, கர்த்தனை ஆசீர்வதிக்க துணிகர மாத்திரம் நான் சொல்லக்கூடாது. துணிந்து சில காரியங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க ஒரு வசனத்தை காட்டுகிறேன். அவன் பெரிய விருந்து பண்ணினான். யாருக்கென்றால் வைப்பாட்டிகளுக்கு, மனைவிமார், ஒரு மனைவி எல்லாம் மனைவிமார்களுக்கு, வைப்பாட்டிகளுக்கு. எருசலேமில் இருந்த பொன் பாத்திரங்களை கொண்டு போய் பாத்திரங்களை கரைப்படுத்தினாலே அது பெரிய விருந்தி அவனுக்கு ஆபத்தை கொண்டு வந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா, தானியேல் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, ஒரு எச்சரிப்புக்காக. வெகுமானத்தை கொடுக்கிற கர்த்தர், நீ எச்சரிக்கை வாழணும். பல வெகுமதி உனக்கு வரும். வெள்ளி, பொண்ணு, வைடூரியம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா கர்த்தர் நன்மை பெறும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக, பயபக்தியாக. வேண்டாத உறவுகள் வரும் தேடினு. நீ வசதியா வாழ வாழ மனைவிமார்கள் வருவார்கள், கணவன்மார்கள் வருவார்கள். கணவன் அல்ல, கணவன்மார்கள் வருவார்கள். மனைவி அல்ல, மனைவிமார்கள் வருவார்கள் உன்னை தேடி. வைப்பாட்டில் வருவார்கள். ஆனால் அப்பொழுது கர்த்தருடைய பயங்கரம் செவிற்றில் எழுதும். உன் கண் காண வேற யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய விரல் உனக்கு விரோதமாக எழும்பும்.
எழுதும் மெனே மெனே இறைக்கல் ஒப்பாசி, உன் வாழ்க்கைக்கு முடிவு வந்து விட்டது. இனி தருணமே இல்லை. அதுக்கப்புறம் அவனை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு தருணம் கொடுக்கப்படவே இல்லை. எழுது உறுப்பு கண்டு அவன் மனமாறி இருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ராஜாவத்தை சிறப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தருணமே கொடுத்த எழுதின மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கை உங்களை பயமுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் கர்த்தர். நிறைவானதை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் எப்போதுமே உன் வளர்ச்சிக்குள் கர்த்தர் குழுவித்தாள். ஆண்டவரே, இன்னும் ஆசிரியர் என்னை தாக்கி எனக்கு மனைவிமார்கள் வேண்டாம், கணவன்மார்கள் வேண்டாம், வைப்பாட்டிகள் வேண்டாம், கள்ளத்தொடர்பு வேண்டாம். எண்ணத்திலே சிந்தையிலே நான் எழுத்தின் புறமா பேசல. சிந்தையில் எத்தனையோ கணவன்மார் உண்டு, சிந்தையில் எத்தனையோ மனைவிமார்கள் உண்டு, இறுதியில் எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறார். அவங்களை நினைக்கிறது, அவங்கள பார்க்கறது, அவங்களை யோசிக்கிறது, அவங்கள நினைக்கிறது வேண்டாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1, 2, 6, 7. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அவன் கொண்டு வரல, அவன் தகப்பனால் கொண்டு வரப்பட்ட எருசலேமுடைய தேவாலயத்தின் பொன் வெள்ளி பாத்திரங்களில், பொற்பாத்திரம், பொன்னும் உண்டு, வெள்ளியும் உண்டு, வெண்கலம் உண்டு, பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் ஒரு மனைவி அல்ல, மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் ஒரு வைப்பாட்டி அல்ல, புறத்திலெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். 6, 7. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. பார்த்தீங்களா, தேவன் ஒரு காரியத்தை எழுதுவாரானால் வசனம் அந்த அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, அவன் வாழ்க்கை எழுத்து கண்டான், தருணம் கிடைக்கல, மாண்டு போய்விட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உன் சம்பளம் உயர உன் வருமானம் உயர உன் வாழ்க்கை உயர உன் வாழ்க்கையில வளர்ச்சி வளர நீ தாழ்ந்து போக வேண்டுமே தவிர உன் தலையை தூக்கவே கூடாது. எவ்வளவுக்கு நீ தாழ்த்துகிறாய், எவ்வளவுக்கு பெருமையாக்குகிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் உனக்கு வெகுமானங்களை கொடுத்தார். பெரிய விருந்து உனக்கு வெகுமானங்கள் கொடுக்கும். யாருக்கு வெகுமானம்? வளர்ச்சி அடைகிறது. 2வது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. பலிவிருந்து விருந்துக்கு ஈசா 3ஆம் வசனத்தில் வாசிப்பா. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. பலி விருந்துக்கு அழைப்பாயாக. 5ஆம் வசனம். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். யாருக்கு பலியிட வந்தேன்? கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். பலிவிருந்து யாருக்கு? பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே எந்த விருந்துக்கு வரணும்? பலி விருந்துக்கு வாருங்கள். அப்ப பலி விருந்து என்றால் பரிசுத்தம். மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள். என்ன விருந்து கொடுக்கிறார்? பலி விருந்து. யாருக்கு பலி விருந்து? பரிசுத்தப்படுத்திக்கொள், பரிசுத்தம் பண்ணிக்கொள். உன்னால் முடியும். பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்னை பரிசுத்தமா வாழ உனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். உனக்கு தெரியுது நீ அங்க போனா பாவத்துல வீழ்வ, அவனோட போனா பாவத்துல வீழ்ந்தது உனக்கு தெரிஞ்சு ஏன் போற?
இந்த இடத்துல உனக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள், பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு. அப்ப கர்த்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த பலி விருந்து பரிசுத்தம். நீங்க பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்னேரும் அவனோடு கூட 20 பேரும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்னேரும் அவனோடு கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்த பொழுது, அப்படியே தாவீது நேருக்கு நேர் விரோதிகள். அப்னேர் யார் என்றால் சவுளுடைய குடும்பத்தில் இருக்கிறவன், தாவீது வேறு இடத்தில் இருக்கிறவன். 2 பேருக்கு யுத்தம் நடந்து கொடுக்கிறது. சவுல் மடிந்து விட்டான், சவுல் கூட மடிந்து விட்டது. அப்னேர் தான் தலை தூக்கி இருக்கிறான். அந்த அப்னேரே போருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானப்படி செய்வார். இப்ப அப்னேர் தாவீதை தேடி வருகிறார். அப்னேர் தாவீதை தேடி அவனை கூட்டு வரும் பொழுது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். அப்போ அவனை தேடி வந்தவர்களுக்கு அவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டவன் அவனை சந்தோஷமாய் என் விரோதியாச்சு என்று அவனை தூஷிக்கல. அன்றைக்கு ஈசாக்கு கேட்டான், என்னை விரோதிச்சு வந்தீங்களே. அன்றைக்கு இந்த தாவீது ஒண்ணுமே நீ எனக்கு விரோதியாச்சே, எனக்காக இது பண்ணி அவன் ஒண்ணுமே கேட்கல. வந்தவளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விரோதி செய்தான். அவன் சமாதானமா போயிட்டான். சமாதானம் போயிட்டதை யோவாப் கேள்விப்பட்டு தாவீது அழைக்கிறான் என்று அழைத்து ஒருவனுக்கு பண்ணப்பட்டுட்டான். அதுதான் தாவீது சாகும்போது அந்த சாலோமோன்கிட்ட சொல்லும்போது, அப்பா யோவாபை அவன் சமாதானம் சாவிட்டுடாத, அவன் அப்னேரை கொன்றான், அமாசாவை கொன்றான், எனக்கு தெரியாம என் பேரை சொல்லி அவனை கொண்டு வந்து அவனை கொலை செய்துட்டான். அதனால அவனை சும்மா விட்டுடாரு. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை சபிக்கிறவர்கள் யாராக இருக்கட்டும், நம்ம அவர்களை பழிவாக வேண்டாம். நம்மால் முடிந்தது விருந்து கொடுக்கும். இந்த பலி விருந்து நடத்துகிற நன்மையை பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் விருந்து விருந்து விருந்து. ஒவ்வொரு வசனத்திலையும் விருந்து உண்டு. பூரிப்பட நாளாக்கினார்கள். ஆனால் நான் சொல்ற வசனத்தை மாத்திர எல்லாம் வாசிக்க நேரவில்லை. 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 17, 18, 22. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். விருந்துண்டு இளைப்பாரி, இளைப்பாரி விருந்துண்டு சந்தோஷினார். 18ஆம் வசனம். சூசானில் உள்ள யூதரோ என்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சந்தோஷப்படுகிறது. 22ஆம் வசனம். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? தீர்மானித்தார்கள், திட்டமிட்டார்கள். இனி நான் கசப்பே வைக்க மாட்டேன், இனி கோபமே வைக்க மாட்டேன், இனி எரிச்சலை அடைய மாட்டேன். அந்த நாள், அந்த மாதம் இனி நாங்கள் திட்டம் பண்ணினோம். காரணம் பலி விருந்து.
யாருக்கு பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தப்படுத்தினவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் இளைப்பாறு, இளைப்பாறு, இளைப்பாறு. இதை நம்ம இதுவரைக்கும் அலைஞ்சி தெரிஞ்சோம், இனி அலைஞ்சி தெரிய மாட்டான். இளைப்பாறுதலை தேவைட்டார். பெரிய விருந்து வெகுமானங்கள் தரும். பலி விருந்து இளைப்பாறு. யாருக்கு? பரிசுத்தம். மூன்றாவதா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்மியமோ நித்திய விருந்து. நித்திய விருந்து. என்ன விருந்து? மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். என்ன விருந்து கொடுக்கிறார் மகாதேவன்? நித்திய. நித்திய விருந்து என்றால் என்ன? மனரம்மியம். நமது மனரம்மியமோ நித்திய விருந்து. அப்ப ஒரு மனரம்மி மனதிலே ஒரு மனரம்மியமா. நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த மனரம்மியம் என்று சொன்னவன் என் ஞாபகத்தில் இருந்தவா அது சூனமியா. எலிசாவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்ட சூனமியாளை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். வீட்டுக்கு வர வைத்தார் எலிசாவை. மேலறை கட்டி, கட்டில், மேஜை, குத்துவிளக்கு, நாற்காலி எல்லாம் கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்து வருந்தி அழைத்தாராம். வந்துட்டு போவன் சொல்லல, வருந்தி அழைத்தான். வீட்டுக்கு வரும்போது அது நிமித்தமாக அவன் அதை பராமரித்தான். இப்போது எலிசா கேயாசித்தை சொல்லுகிறார், நம்மை இவ்வளவு அக்கறையாக சலக்கரணையோடு விசாரிக்கிறாளே. இந்த சலக்கரணை என்கிற வார்த்தை ஒன்று எஸ்தரிலேயும் 1-2 இந்த 2 இடத்தை தவிர வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சலக்கரணையோடு, சலக்கரணையோடு, சகல விதமான கருணையோடு செய்தார். சலக்கருணை என்றால் எஸ்தரிலே ஒரு வார்த்தை உண்டு, சலக்கருணை. இந்த 2 அதை விட நீங்க என்ன தேடி பாருங்க, அந்த வார்த்தையே வரா. நீங்க வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12, 13, 14. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவன் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கருணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே. சகல சலக்கருணை, சகல கருணை உள்ள விசாரித்து வருகிறாயே. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். ஒரு மனரம் நான் எப்படி இருக்கிறேன்? என் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கிறேன்? சுகமாய் இருக்கிறேன் என்றால். முஞ்சிச்சு அவள் வார்த்தை. அடுத்த வார்த்தை பாருங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். இது யார் சொல்லுது? அவன் சொல்லல, கேயாசி. மனரம் எது இருக்குதோ இல்லையோ, பிள்ளை இருக்குதோ பசியோ பட்டியோ, எது இருக்குதோ இல்லையோ, நான் எப்படி இருக்கிறேன்? நானு என் ஜனத்தின் நடுவே, என் சபை நடுவே, என் சொந்த பதவி நடுவே சுகமாய் குடியிருக்கிற ஒரு மனரம்மியம். அதான் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி கற்றுக்கொண்டேன்? ஆகையாலே தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும், பசியாக்க தெரியும், பரிபுட தெரியும். ஒன்று என்னை பலப்பட்டு கிறிஸ்துவினாலே தான் இந்த மனரம்மியமாக இருக்கிறது. மனரம்மியம் நித்திய விருந்து யாருக்கு? மனரம்மியமாக இருக்கிறவர்களுக்கு இந்த நித்திய விருந்தை கொடுக்கிறார்.
இந்த நித்திய விருந்து கொடுக்கும் ஆசீர்வாதம் பலன் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன். நான்காவது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு யோவான் 12:2 அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். ராவிருந்து பண்ணினார்கள். மாத்தாள் பணிவிடை செய்தால் ராவிருந்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு ராவிருந்து பண்ணினால் வசனம் சொல்கிறது மாத்தாள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ ராவிருந்து யாருக்கு கொடுக்கப்படுது என்றால் பணிவிடை செய்கிறது. மகாதேவன் கொடுக்க விருந்து எல்லாரும் கூப்பிட்டாங்க. அது குறிப்பிட்ட சில ஜனங்களே சத்தம் மிகுந்த சத்தம் விட்டுனா கேட்காத இருக்கும். அவங்களாம் வரணும். பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள், பணிவிடை செய்கிறவர்கள், பாலை மறந்தவர்கள் எல்லாம் கேட்டு வரணும். என்னன்னா மகாதேவன் கொடுக்கிற விருந்து. இந்த விருந்து யாருக்கு என்றால் பணிவிடை செய்கிறவர்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 26-27 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், பெரியவன் எப்படி இருக்கணுமா? சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். தலைவனும் பணிவிடை செய்கிறவனா இருக்க வேண்டும். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அல்லவா? அப்படி இருந்து நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இயேசுவே சொல்றார், நான் இப்ப இருக்கிறவங்களுக்கு பணிவிடைக்காரனை போல் உங்களுக்காக நான் கைவரேன், உங்களுக்காக எதையும் செய்கிறேன். பணிவிடைக்காரனை போல். பணிவிடை ஒரு தாழ்மையின் ஆவி, தங்களை தாழ்த்துகிறார். இந்த பணிவிடை என்று சொல்லும்போது ஒரு தாழ்மை தானே காண்பிக்கிறது. நான் உங்களுக்கு எப்படி இருக்கிற பணிவிடைக்கான இருக்கிறேன் இயேசு சொல்கிறார். ஆனால் பணிவிடை உள்ளவர்களுக்கு தான் இந்த ராவிருந்து. இந்த ராவிருந்தினாலே வரும் நன்மையை பாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த தர்ம சகாயமாகிய 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ணம் உள்ளதாயும் இருக்கும். சம்பூர்ண பலனுள்ளதாயிருக்கும். சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அப்படியா சம்பூர்ண பலன், சாதாரண பலன் அல்ல. பணிவிடை செய்வதற்கு ஒரு சம்பூர்ண பலனை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசி யூதாவின் புஸ்தகம் யூதா 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில், யூதா 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, கவனிங்கள், அன்பின் விருந்து கரையற்றவர்களுக்கு. யாருக்கு அன்பின் விருந்து? கரைப்பட்டவர்களுக்கு அல்ல, கரையோடு அல்ல, கரைப்படாத. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் வாழ்க்கை கரைப்பட்டிருக்குமானா ஒரு விஷயம் கரை நீக்குங்க. கரை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்பின் விருந்து எடுக்கப் போகிறேன், ராவிருந்து எடுக்கப் போகிறேன். என் வாழ்க்கையில் கரை இருக்கக்கூடாதப்பா, ஒரு கரை ஒரு திரை இருக்கக்கூடாதப்பா. கரை இல்லாத வாழ்க்கை. ஏன் தெரியுமா? நமக்கு தெரிந்த வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, கரையற்றதும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையார் தமக்கு முன் நிறுத்துவதற்காக. அப்ப கர்த்தர் அன்பின் விருந்து கரைப்படாதவர்களுக்கு அல்ல, கரைப்பட்டிருந்தாலும் கரையை நீக்கிக் கொள்கிறது.
கரையில்லாதவர்களுக்கு அன்பின் விருந்து மகிமையுள்ளதாக்குவார். உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். மகாதேவன் கொடுக்கும் விருந்து, பெரிய விருந்து, வெகுமானத்தை தரும். பலி விருந்து இளைப்பாறை தரும். நித்திய விருந்து பலனை தரும். ராவிருந்து சம்பூர்ண பலனை தரும். அன்பின் விருந்து மகிமையை தரும். ஆனால் அன்பின் விருந்து யாருக்கு? கரைப்படாதவர்களுக்கு. ராவிருந்து யாருக்கு? பணிவிடை செய்வதற்கு. நித்திய விருந்து யாருக்கு? மனரம்யமாயிருக்கிறவர்களுக்கு. பலி விருந்து யாருக்கு? பரிசுத்தமுள்ளவர்களுக்கு. பெரிய விருந்து யாருக்கு? தன்னுடைய வளர்ச்சியிலே வளர்வதற்கு. அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மலையிலே, இந்த சபையிலே ஒரு விருந்தை ஆயத்தப்பட்டவா. அந்த விருந்து எங்களுக்கு பெரிய விருந்தாக, பலி விருந்தாக, நித்திய விருந்தாக, விருந்தாக, அன்பின் விருந்தாக இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்போ அடரை திருவிருந்து எடுக்க போகிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.